விஜய் ஃபேன் தான். ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்டா விஜய் ஃபேனாக இருக்கணும். இன்னைக்கு என்ன போடுறாங்க, உங்கள் கேரக்டர் வந்து எங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ கேரக்டரே போயிடுச்சு அங்கே. இதுக்கப்புறம் அவர் வந்தால் அப்புறம் இப்படி நம்புவாங்க. அவர் கொஞ்சம் பேர் காப்பாற்றி வச்சுருந்தா கூட நடந்திருக்கும். இப்போ அவர் பேரும் கொஞ்சம் இதாகிடுச்சு. குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கரெக்டாக வழி நடத்திட்டா அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடோட ஆட்சி அவர் கையில கொடுக்கலாம். என்னுடைய குடும்பம் மாதிரி தானே தமிழ்நாடும், அவர் ஒரே குடும்பம் தானே சொல்றாரு. பிள்ளைகளா நினைக்கும் போது அவர் அப்பா ஸ்தானத்துல அவர் கரெக்டா இல்ல. ஜாலியா ஒன்னா வந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நம்பிக்கையே போயிடுச்சு. நானே டிஎம்கே சப்போர்ட்டரா எல்லாம் பார்க்க நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப எங்கேஜா இருக்கும் அவருக்காக. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாரும் விஜய் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணா ஏற்றுக்கலாம், அஃபேர் வச்சு எப்படி ஏற்றுக்க? கலைஞருக்கும் ஒன்றும் ஒரு பொண்டாட்டிலாம் கிடையாது, 3 பொண்டாட்டி இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் பர்சனல் லைஃப் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்கும் அதுக்கும் வந்து நம்ம பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் அது அவங்க பர்சனல் லைஃப். ஒரு தளபதி ஃபேனா எனக்கு என்ன இதுனா, ப்ரெஸ் மீட் நடத்தி நீ என்ன சொல்ற நான் பதில் சொல்றேன்னு அந்த ஒரு இது இருக்கணும். தேர்தலில் வந்து விஜயும் வந்து புதுசாக கிளம்புறங்கிறாரு. இளைஞர்களும் அவங்க பக்கம் நிற்கிறாங்க. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா இந்த வாட்டி? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் தம்பி. என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஸ்டாலின் வந்தால் இந்த தமிழ்நாடுக்கு நல்லா நடக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு 5 வருஷம் முடிஞ்சுன்னா இன்னொரு கட்சி மாற்று கட்சி மாறினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கும் வலியும் நினைப்பாங்க. கண்டிப்பாக நினைப்பாங்க. பட் ஆனால் அவருடைய கருத்து கணிப்பு, அவர் பேசுகிற விதன்பாடு ஒன்றும் சரியில்லையே. அதனால அவர் மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கு. இப்போ இளைஞர்கள் அவர் பக்கம் நின்னாலுமே ஒரு கடந்த ஒரு வாரங்களாக வந்து அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அவர் ரசிகர்களே அவர்களை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி, மீம்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். இந்த நேரத்தில் இது த்ரிஷா கூட ஒரே காரில் வரதா இருக்கட்டும், அது வந்து ரசிகர்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி, ஃபஸ்ட்டு என்னுடைய குடும்பத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக வழி நடத்திட்டா அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடோடைய ஆட்சி அவர் கையில் கொடுக்கலான்ட்டு என்னுடைய கருத்து கணிப்பு. குடும்பம் வந்து முதல்ல சரி பண்ணால் தான் தமிழ்நாடு அவரை கொண்டு சரி பண்ண முடியும். குடும்பத்தை நான் சரி பண்ணாமல் தமிழ்நாடு எப்படி சரி பண்ண முடியும்? என்னுடைய குடும்பம் மாதிரி தானே தமிழ்நாடும், அவர் ஒரே குடும்பம் தானே சொல்கிறாரு. அது என்னுடைய கருத்து. ஆனால் இளைஞர்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்கண்ணா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா? ரசிகராக நிற்கிறாங்க தம்பி. அதெல்லாம் வாக்கா மாறுமா? வாக்கா மாறும். பட் ஆனால் ஜெயிக்கிற அளவுக்குள்ள வாக்கு மாறாது அவருக்கு. ஆனால் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தாவது கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வாய்ப்பு கம்மி தான் தம்பி அவருக்கு. இந்த மாதிரி வந்து சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமணத்தை தாண்டி ஒரு தகாத உறவு வச்சிருக்காங்க, இது என்னையும் பாதிக்குது, எனக்கு காசு எதுவுமே கொடுக்கல, அவர் செலவுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க, அவங்களையுமே பாதிக்கிற மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக பாதிக்கும்ல தம்பி. ஒரு அப்பாவா அவங்க பிள்ளைகளா நினைக்கும் போது அவர் அப்பா ஸ்தானத்தில் அவர் கரெக்டாக இல்லை. அது எல்லா பசங்களும் நினைக்கிறது தானே. இப்போ என்னுடைய பசங்களுக்கு நான் வந்து கரெக்டாக இருந்தால் தானே அவங்க இப்போ ரோல் மாடலாக இருப்பாங்க. என்னுடைய கருத்து அதுதான். ஓகே, வீட்டை பார்க்கணும். அவர் வீடை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வந்தாருன்னா, பட்ஜெட் இருக்காரு, அவருடைய ஃபேமிலி எப்படி நடத்துறாரு, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அது மாதிரி தான் விஜய் வந்து அவர் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கரெக்டாக கொண்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரட்டும். என்னுடைய கருத்து அதுதான். ஆக்சுவலி நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்டா விஜய் ஃபேனாக ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அவர் பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்காங்க தான், இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நல்லது பண்ண நினைக்கிறோம், அது அப்படியே நடக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அதனால் அது தெரியல. மேபி வந்தாலும் அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம்லாம் நடக்காது. வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா இந்த வாட்டி? வாய்ப்பெல்லாம் இல்லை. அது எப்படிங்க, ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் பேர் காப்பாற்றி வச்சிருந்தா கூட நடந்திருக்கும். இப்போ அவர் பேரும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அது எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா அவரோட ஃபேன்ஸே வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா, வந்து சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க செங்கல்பட்டில். இந்த நேரத்தில் இந்த த்ரிஷா கூட வர்றாங்க, பார்த்தா ஒரே காரில் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி வர்றாங்க. இது ஒரு தப்பான உதாரணமாக இருக்குமோ இளைஞர்களுக்கு? அவங்க ஃபேன்ஸே ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன போடுறாங்க, உங்கள் கேரக்டர் வந்து அது சொல்லணும் அப்படின்னா உங்கள் கேரக்டர் தான் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ கேரக்டரே போயிடுச்சு அங்கே. இதுக்கப்புறம் அவர் வந்தால் அப்புறம் இப்படி நம்புவாங்க. மேபி அவர் மறுபடியும் இதெல்லாம் ஓகே தான், மறுபடியும் அவர் நார்மலாக இருந்து சும்மா பேசிட்டு மட்டும் இல்லாமல் செயலில் காட்டினா நல்லா தான் இருக்கும். அவர் வந்து எது தேவையோ அதை பேசலாம். இந்த மற்ற கட்சியை பற்றி ட்ரால் பண்ணாமல், இது திமுக தீய சக்தி அந்த மாதிரி சொல்லாமல், டிவிக்கு என்ன பண்ணும், அது என்ன நல்லது செய்யும் அப்படின்னு பேசினா ஓகே தான். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அவர் வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவர் எப்படி நாட்டை பார்த்துக்க முடியும்? உண்மை தானே, வீட்டு பிரச்சனையை பார்த்தா தானே நாட்டு பிரச்சனையை பார்க்க முடியும். மேபி அவர் வெளியில பார்க்கறதுனால அப்படி கிரியேட் கூட ஆகலாம். அந்த பர்சனல் இஷ்யூனா நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஓகே தான். நல்லது பண்ணா நல்லது தான், கெட்டது பண்ணா கெட்டது பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து நல்லது நிறைய பண்ணணும்.
முன்னாடி வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்காம பண்ணிட்டு இருந்தாருல அந்த மாதிரி மறுபடியும் பண்ணா ஓகே தான். பட் அவர் பாலிடிக்ஸ் வருது as a ஃபேனா உங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்லைன்றீங்களா? ஆமா, ஓகே. வந்த புதுசுல ஜாலியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாநாட்டு அந்த விழுப்புரத்துல நடந்த போதெல்லாம் சரி ஜாலியா நடந்துச்சு, விக்கிரவாண்டியில அவ்வளவு பேர் கூட்டினாங்க, அப்பா சூப்பர் அப்படிலாம் நினைச்சோம். இப்போ போக போக எல்லாம் அந்த மற்ற இதை பத்தி தப்பு தப்பா சொல்றதுனால இப்போ ஏன் இவர் வந்தாரு, சரி வந்து நல்லது அவரோட இதை பத்தி சொல்லலாம், ஆனா மற்ற கட்சியை பத்தி தப்பு தப்பா எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவங்க ரசிகர் இருக்காங்க, தொண்டர் இருக்காங்க, எல்லாருக்குமே நடிகர்னு ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்தா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் எப்போவுமே இருக்க தான் செய்வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அவருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செஞ்சாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருந்தார், அவருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செஞ்சாங்க. ரஜினிகாந்துக்கு ரசிகர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் ரசிகர்கள் எல்லாமே ஓட்டாக மாறுன்னு யாரும் சொல்ல முடியாது. கூட்டம் இப்போ ஒரு ரசிகரை இப்போ ஒரு ரசிகர் இந்த ரோட்டில் வந்தான்னா நீங்களும் தான் போய் பார்ப்பீங்க, நானும் தான் போய் பார்ப்பேன். அது ரசிகருக்கான கூட்டம். ஓட்டுங்கிறது அது வேற ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு வேணும். ஒரு இதுக்காக தான் இப்போ எலெக்ஷனுங்கிறத வந்து ஒரு 18 வயது நிரம்பியவங்க வந்து கரெக்டாக ஒரு ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இது பண்ணுறது. அதனால் வந்து ரசிகர்கள் வந்து ஓட்டாமாருங்கிறது இது கொஞ்சம் டவுட்டு தான். விஜய் ஜெயிக்க மாட்டார். வேணா அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வேணா ஜெயிக்கலாம், மற்றபடி யாரும் ஜெயிக்க முடியாது. 4 முனை போட்டிங்கிறது போட்டு உறுதி தான் அது. ஏன்னா ஓட்டு சிதறலாம், ரசிகர் எல்லாமே ஓட்டாக மாறுன்னு யாரும் சொல்ல முடியாது. மனைவி வந்து இவர் விஜய் வந்து ரொம்ப வருஷமா தகாத உறவு வச்சிருக்காரு, திருமணம் தாண்டி உறவு வச்சிருக்காரு அப்படின்னு வந்து நோட்டீஸ் விடுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதை இது ப்ரூவ் பண்ணுற மாதிரி த்ரிஷாவும் விஜய் ஒரே காரில் வந்து இறங்குறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அது எப்படி ஒரு மனநிலை கிரியேட் ஆகும் அவங்க குழந்தைங்களுக்கு? சரி, அவர் வந்து நடிகர்கள் எல்லாருமே தெரியும். அவங்கவுங்க லைஃப் விஷயத்தில் வந்து இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணுறது. அது அவருக்கு பிடிக்கலை, அவங்க ஒதுங்கிட்டாங்க. அது அவங்களோட வாழ்க்கை விஷயத்தில் வந்து நம்ம வந்து போய் இது பண்ணுறது அது தவறான விஷயம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இருக்காங்க. இவங்க யாரை காட்டுறான்னு சொல்கிறாங்க, இவரே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதான். எதில் என்ன இருக்குது? இது வந்து தப்பு இல்லைங்களா? ஏன்னா திருமணம் தாண்டிய உறவுன்னு மாதிரி சங்கீதா சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவரே வந்து காட்டுறதா இருக்கட்டும், இது இளைஞர்களுக்கு தப்பான உதாரணம். நான் கண்டிப்பாக நான் வந்து அது வந்து ஃபோட்டோ நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்கள் என்ன போடுறது, நானே கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். இப்போ டைவர்ஸ் ஆகிட்டு அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து 2 பசங்களும் குழந்தைங்களும் இருக்காங்க. இது அவங்களோட எதிர்காலத்தையும் வெளியே வந்து இமேஜும் பாதிக்கும். இது இளைஞர்களுக்கு ஒரு தப்பான ஒரு உதாரணமாக போயிடக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இல்லையோன்னு மாதிரி இளைஞர் அவரோட ரசிகர்களே வந்து சோஷியல் மீடியா அரசியலுக்கோ எல்லாருக்கோ எல்லா பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. இது இந்த நேரத்தில் இது தேவையா தேவையில்லையாதுன்னு அது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும், நம்ம எதுவும் இல்லை. ஸோ விஜய் பண்ணுறது இது இந்த தப்பு இல்லை, இது அவரால் சரியான நிலைப்பாடு தான் போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். பசங்களான்னு பார்க்க போனால் தப்பு தான், பசங்க வேறையே பார்க்க போனால். பட் விஜய்க்கு ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் பக்கம்னு ஆதரவு கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞருக்காக தான் ஆதரவு. பர்சனலாக எல்லாருமே வந்து யாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு இல்லை. ஸோ பர்சனல் லைஃபுக்கும் அரசியல் லைஃபுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை அவர் அரசியலில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவரோட பர்சனல் விஷயத்தில் அது அவரோட ஒப்பீனியன். அவர் அரசியலில் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு தோணும். பட் ஆனால் அரசியல் அவரோட ஒப்பீனியன் அவரோட. பட் ஆனால் இது வந்து ஒரு தப்பான உதாரணமாக இருக்குமோ? இளைஞர்களுக்கு வந்து டிவர்ஸ் ஆகிட்டு இருந்தால் பரவாயில்ல, டிவர்ஸ் இன்னும் முழுசாக கிடைக்காத பட்சத்தில் அவங்க கூட போகிறது வந்து இது விஜய்க்கு அவருக்கு பசங்க 2 பேர் இருக்காங்க, இது அவங்களையும் ஒரு மன வருத்தத்துக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி போகும்? கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும், அவரோட ரசிகரை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து இன்னும் இதாகலை, அவங்க இந்த வீடியோவும் இதானது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் வந்து விஜய் தான் ஜெயிப்பார். ஏன் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது, வந்தால் நல்லா இருக்கும், ஒரு சான்ஸ் அவருக்கும் கொடுக்கலாம். இளைஞர்கள் வந்து அவர் இப்போ நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஃபேன்ஸே அவரை வந்து சோஷியல் மீடியா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பார்க்குறீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டா இருக்கேன். எனக்குமே பிடிக்கும் விஜய். பட் வந்து வேற என்ன பண்ணுறது, ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ 2 wife 3 wife எல்லா ஆக்டர் பற்றியுமே இப்படி தான் வந்துட்டு இருக்கு. போன மாதிரி ஒரு ஆக்டர் பற்றி வருது, அதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு ஆக்டர், இப்போது அது மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. ஆக்டர் லைஃப்ங்கிறப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவனுக்கு ஒரு வழி இல்லை. ஸோ அவர் பொலிட்டிஷியனில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாருன்னு தோணும். ஆனால் நேற்று ஒரு போஸ்ட் எல்லாரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக ஒன்றா வந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நம்பிக்கையே போயிடுச்சு. நானே டிஎம்கே சப்போர்ட்டராக எல்லான்னு பார்க்குறேன். இவர் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப எங்கேஜாக இருக்கோம் அவருக்காக. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணுறது. இந்த இன்சிடென்ட் நடக்கிற முன்னாடி வரைக்கும் நீங்கள் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க? ஆமாம் ப்ரோ, ஆமாம், விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம். இது கூட விஜய் தான். ஆனால் அது பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப இதுவாக அப்படின்னு நினச்சாலுமே ஒத்துக்க முடியல. அதான் இது ஒரு தப்பான உதாரணமா இருக்குமா? ஏன்னா இன்னும் டிவோர்ஸ் ஆகல, சங்கீதா வந்து அதான் ப்ரோ தப்புன்னு சொல்றதுனால தான் அந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு சொல்றேன். இது அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க, இது அவங்களையும் பாதிக்கும். ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி நடந்தா கஷ்டம் தானே. ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். விஜயோட ரசிகர்கள் வந்து அவரே மறுபடியும் திருப்பி அடிக்கிற மாதிரி சோஷியல் மீடியா. ஆமா நேத்துலாம் ஒரே மீம்ஸ் தான் ப்ரோ ஃபுல்லா. நாளை எக்ஸாம் படிக்காம அதான் பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ அதனால ஒரே மீம்ஸ் தான் ஃபுல்லா. அது பார்த்து இன்னும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஐ மீன் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, எல்லாரும் விஜய் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுதான். த்ரிஷாவை ஏத்துப்பீங்களா, நீ ஏத்துப்பீங்களா? கல்யாணம் பண்ணா ஏத்துக்கலாம், அஃபேர் வச்சா எப்படி ஏத்துக்க முடியும்? ரசிகர்கள் தான், ஆனால் தளபதியை ட்ரோல் பண்ணல. இப்போ அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க பர்சனல் நம்ம என்ட்ரிஃபை ஆகக்கூடாது. இப்போ கலைஞருக்கும் ஒன்றும் ஒரு பொண்டாட்டிலாம் கிடையாது, 3 பொண்டாட்டி இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் பர்சனல் லைஃப் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம வந்து அரசியலுக்கும் அதுக்கும் வந்து நம்ம பேசவே கூடாது ஃபர்ஸ்ட். அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப். அவங்க ஒய்ஃப் அப்படி அலிகேஷன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு எதுனா செய்கிறாரு, என்ன அவர் வெளியே வந்து பேச மாட்டாரு. ஒரு தளபதி ஃபேனா எனக்கு என்ன இதுனா, அவர் தனியாக வந்து பேச மாட்டாரு, ஒரு கூட்டம் கூட்டி அதில் நின்று பேசுகிறாரு. என்னதான் அடித்தாலும் வாங்கன்னு பார்க்கணும். ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி நடத்தணுங்கிறீங்களா? ஆமாம், ப்ரெஸ் மீட் நடத்தி நீ என்ன சொல்கிற நான் பதில் சொல்கிறேன்னு அந்த ஒரு இது இருக்கணும். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டு பேசுறதுனால எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான்லாம் செம்ம விஜய் ஃபேனு, ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் பேசுறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி இருந்தால் எப்படி, அவங்க கேள்வி கேட்குறானா பதில் சொல்லுங்கள். இப்போ சீமான்லாம் அடிச்சு ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸே வந்து கலாய்க்கிறான், ஆனால் அவர் நின்று பேசுகிறாரு. ஸ்டாலினும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நின்று பேசுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் தான் மேட்ரு தான், பட் அது வந்து ஒரு தப்பான உதாரணமாக ஆயிருமோ இளைஞர்களுக்கு? ஏன்னா டிவர்ஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, வந்து வெளியே தெரியுது, வெளியே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். இது வந்து விஜய்ன்றவர் அவர் ஒரு செலிபிரிட்டின்றதுனால வெளியே தெரியுது, வெளியே தெரியாமல் நிறைய பேர் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வெளியில் போய் பார்க்குறீங்கன்னா 4 பேரில் ஒருத்தர் நடக்கும். அவங்களாம் செலிபிரிட்டி இல்லாமல் காமன் மேலே இவர் கொஞ்சம் செலிபிரிட்டினா வெளியே தெரியுது. பட் எனிவே அது வந்து ஒரு தப்பு தான், அதை நார்மலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நார்மலைஸ் பண்ணல, நாங்க நார்மலைஸ் பண்ணவே இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மே ஆகல. நீங்க வந்து இப்போ இவங்க வந்து அந்த கேஸோட அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் அந்த டீடைல்ஸே வந்து கொடுத்துருக்க கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தவங்களோட டீடைல்ஸ்லாம் வர வெளியே இப்போ மட்டும் அது ரிலீஸ் ஆகுது. என்டிகேக்கும் டிவிக்கே தான் போட்டியே தவிர டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க கூட போட்டியே கிடையாது. அதே மாதிரி இப்போ தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியலாக வருதில்ல. பர்சனல் லைஃப் ஆஸ் அ பர்சன் எனக்கு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு, அதை டிஃபெண்ட் பண்ணுறதும் தப்பு. இப்போது இதே விஷயம் நம்ம ஃபேமிலியில் நடந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். பட் அதுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி வேணா இருக்கலாம், பட் என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கலாம். லீடர்ஷிப் குவாலிட்டியாக விஜய் கிட்ட இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர் பேசின பேட்டியில், மீட்டிங்கில், கட்சி மீட்டிங்கில் இது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மாசு, மரண மாசு, அந்த படத்தில் வர மாசு டைலாக் மாதிரி பேசாமல் மட்டுது ஆக்சுவல் ஃபீல்டில் இறங்கி அரசியலில் பொலிட்டிக்கலாக பேசணும். பொலிட்டிக்கலாக என்ன பேசணும் அப்படின்னா, நீ வந்தால் என்ன பண்ண போகிற, நீ வந்தால் மக்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அவன் தெளிவாக சொன்னார்னா, விஜய் சொன்னார்னா ஈவன் நானும் ஓட்டு போடுவேன். பட் அதை வந்து என்டிகே நல்லா பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நாம் தமிழர் வச்சு உண்மையாகவே அவர் பேசுகிற அரசியலில் கேட்டார். பர்சனலாக நிறைய விமர்சனம் இருக்கலாம், நிறைய கதை சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற அரசியல், விவசாயம், அண்ட் தென் தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த மாதிரி அவங்களுடைய கொள்கை, தமிழ் தேசியம், தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த அரசியல், அந்த மாதிரி விஜய் வந்து நான் வந்தால் மக்களுக்கு என்ன பண்ணுவேன், லைக் எங்கள் எஜுகேஷன் அந்த குவாலிட்டியை உயர்த்திடுவேன், அப்படி இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குங்களா நம்முடைய சுகாதாரம், அதை நான் உயர்த்துவேன், அப்படி எதுனா பேசினாருன்னா சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு வெறும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி அண்ட் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி, எப்படி பப்ளிசிட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல, பப்ளிசிட்டி கிடைச்சா போதும், அப்படி அதை வச்சு நம்ம வந்து வரலாம் அப்படின்னு நினச்சா அது வர முடியாது. என்ன கேட்டால் இந்த வாட்டி கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது. அதுக்கான அரசியல் அவர் பேசவும் இல்லை, இது வரைக்கும் பேசலை. இது இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக விஜய் பக்கம் போயிடுறாங்களே, கண்டிப்பாக போவோம், கண்டிப்பாக இருக்குது. விஜய்க்கு இளைஞர்கள் ஓட்டு இருக்குது, ஆனால் அந்த 10% ஷேர் தான் இருக்கும், அது தாண்டி வராது ஷோராக. நோட் மை வேர்ட், ஆஃப்டர் த எலெக்ஷன் யூ வில் கம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்ப்பீங்க 10% தாண்டி அவர் ஓட்டு வராது. மேபி கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே உடைய அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபீல்டில். இப்போ ஒரு வாக்குச்சாவடின்னு போனீங்கன்னா அந்த இடத்துலையும் இருப்பாங்க டிஎம்கே ஆளுங்க, ஏடிஎம்கே ஆளுங்க, அந்தளவுக்கு அவங்களுடைய செக்ஷர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூத், அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குது. விஜய்க்கு இருக்குது, பட் அவர் பேசுகிற அரசியல் வந்து அவரை மேலே தூக்கிட்டு போனோம். பட் பேசுகிற அரசியல் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு புரியல. அவங்களுடைய கொள்கையெல்லாம் வந்து இப்போ அப்படி இவங்ககிட்ட இது நல்லா இருக்குது, அவங்ககிட்ட இது நல்லா இருக்குது, எல்லாத்தையும் கலந்து போட்டு என்னன்னா பிரதர், இளைஞர்கள் பக்கம் இருந்தாலுமே ஒரு 2-3 நாட்களாக வந்து விஜய்க்கு எதிராகவே ஒரு ரசிகர்கள் வந்து மீம்ஸ் போல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சங்கீதா அவர்கள் டிவர்ஸ் அந்த செங்கல்பட்டு கேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது த்ரிஷா கூட வந்து ஒரே காரில் ஒரே ட்ரெஸ்லாம் போட்டு வந்தது வந்து தப்பான உதாரணமாக இருக்குன்னு சொல்லி இளைஞர்கள் அவர் ரசிகர்களே அவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தவறு தான் அது.
பட் பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போகக்கூடாது. இப்போ நானுமே வந்து ஆஸ் அ பர்சனாக கரெக்டான பர்சனாக நமக்கு தெரியாது. மேபி நானுமே வந்து நிறைய தப்புகள் பண்ணலாம், அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ பர்சனாக இது ஒரு தப்பாக ரேட்டாங்கன்னா ஆமாம் தப்பு, இது டிஃபெண்ட் பண்ணவே கூடாது, யாராக இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு அஜித் ஃபேனு. இப்போ இதே விஷயத்தை அஜித் பண்ணால் கூட நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. ஈவன் இப்போ கேம்பா வந்து பண்ணார் அவர், எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை அவர் பண்ணது. இவ்வளோ நாள் ஒரு மனுஷன் கேட்டால் நம்மளை லீட் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இப்போ பண்ணுற இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அரசியலில் நீ என்ன பண்ணணுன்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு, விஜயே பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே விஜய் அவரே பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சா. ஈவன் தான் இப்போ எப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இப்போ நெகட்டிவாக பேசியுமே விஜய் பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டாக்டிக்ஸாக யோசிச்சு அவங்க இது எதிராக வாக்குகள் இப்போ மறுபடியும் குறையிற மாதிரி பேசுகிறாங்க இளைஞர்கள். அவர் பக்கம் நின்ன ரசிகர்களே வந்து என்னன்னா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இது அவருக்கு ட்ராபாக தான் அமையும். அதில் இப்போ ஒரு 10% 2% யோசிப்பாங்க. நம்ம அந்த தவறான உதாரணமாக இவங்களுக்கு வந்து ஓட் பண்ணி இதை வந்து நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவங்களோட ஓட் ஷேர் கண்டிப்பாக அதில் வந்து இது வந்து ட்ராபேக் ஆகும். ஆனால் இதை வச்சு நம்ம ஓட் பண்ணக்கூடாது. அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் நம்ம டிசைட் பண்ணணும். அவர் எந்த மாதிரி ஆழ்வார் வந்தா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணுமே தவிர பர்சனல் லைஃப் பற்றி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. பட் அஸ் அ பர்சனாக கேட்டிங்கன்னா அது எனக்கு பிடிக்கல.